ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் சிஎஸ்கே இன்டென்டோட ஆடணும், தோத்தாலும் சண்டை போட்டு தோக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. அது இந்த மேட்சில் நடந்திருக்கு. சிஎஸ்கே தோத்துருக்குறாங்க, 2 ரன் டிஃபரன்ஸ்ல தான் தோத்துருக்குறாங்க. ஆனால் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி சண்டை போட்டு தோத்துருக்குறாங்க. இந்த மேட்சை ஆர்சிபி எப்படி ஜெயிச்சாங்க, சிஎஸ்கே எதனால எங்கெல்லாம் கோட்டை விட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். உருப்படியான ஒரு மேட்ச் இப்ப பாத்துட்டோமா? சிஎஸ்கே மேட்ச் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆமா, அதாவது இந்த சீசன் நான் ஏற்கனவே சொல்றேன், சிஎஸ்கேயோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்ல பஞ்சாபோட தான் வந்திருக்கு 2 மேட்ச். ஒன்னு இதுதான் பெஸ்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். பட் சிஎஸ்கே அன்பார்ச்சுனேட்லி ஜெயிக்க முடியல. நீங்க தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா எப்படியாச்சும் ஒரு சண்டை பண்ணி தோறுங்க, ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி தோத்து போங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல மேட்சா போயிருந்துச்சு. ஃபுல்லாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா போயிருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஸ்ரீராம். பட் அதாவது இருந்த நிலைமைக்கு ஜெயிச்சிருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வருவோம். ஏன்னா ஒன்னா வழக்கம் போல பேசுற மாதிரியே ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோட பேட்டிங். சிஎஸ்கே தான் டாஸ் வின் பண்றாங்க. சேசிங் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த பிச்சிலன்னு சொல்லிட்டு சேசிங் எடுக்கிறாங்க. ஆனா ஆர்சிபி ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. நல்ல ஸ்டார்ட் பண்ணி போனாங்க. இடையில ஒரு சின்னதா ஒரு சறுக்குனாங்க. அப்புறம் பார்த்தோன்னா செப்பட் பயங்கரமா அடிச்சு கொடுத்திருந்தாரு. ஒரு மாதிரி நல்ல ஸ்கோருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. பேட்டிங் எப்படி இருந்துச்சு ஓவராலா சூப்பர் பேட்டிங். ஓபனர்ஸ் பயங்கரமான ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க. பெத்தல் மற்றும் விராட் கோலி கொஞ்சம் கூடுதல் வெறியோட வந்தாரு. இந்த கேம் வழக்கமா நம்ம பார்த்த விராட் கோலியை விட பேட்டிங்ல எக்ஸ்ட்ரா அக்ரெஷன் இருந்து ஃப்ரம் பால் 1 அவர் டேக் ஆன் பண்ணாரு. பெத்தல் மறுபக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் எவ்வளவு நல்லா பண்றாங்க பாருங்க. சால்ட் இல்ல, அவர் உடம்பு சரியில்லைன்றதுனால இவர் வராரு, இவர் அடிக்கிறாரு. லிவிங்ஸ்டன் சரியா விளையாடலன்னு ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுத்துட்டு வராங்க, அவர் நல்லா பண்றாரு. சோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் மூவ்ஸ் ஆர்சிபிக்கு கிளிக் ஆகுற மாதிரி வேற எந்த டீமுக்குமே கிளிக் ஆகல இந்த சீசன். அவ்வளவு நல்ல பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க. ஆமா, ஹேசல்வுட்டுக்கு பதிலா இவர் வராரு, இங்கிடி வந்தாரு. அவர் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஆர்சிபி ஒரு டீமா இதுக்கு முன்னாடி இதைதான் நம்ம பார்க்கலாம். ஒரு டீமா அந்த 10-11 பேர் சேர்ந்து வின் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் நம்பி இருப்பாங்க. அது இந்த வாட்டி மாறுது. நிறைய பிளேயர்ஸ் நம்பி. இன்ஃபேக்ட் இன்னும் நல்லது என்னதுன்னா, ஒரு இன்டர்வியூல போஸ்ட் மேட்ச்ல விராட் கோலி சொன்னார், இதுக்கு அப்புறம் நான் அவுட் ஆனாலும் ஒரு டேவிட் இருக்காரு, ரொமாரியோ ஷெப்பர்ட் பெரிய பிளேயர்ஸோட போனாலும் 3 பெரிய பிளேயர்ஸ் இருப்பாங்க. நீங்க கேஜிஎஃப்னு சொல்லுங்க, கெயில், ஏபிடி, விராட் சொல்லுங்க. பட் எப்பவுமே ரொம்ப டாப் ஹெவியா இருப்பாங்க. அதாவது டாப்ல ஒரு 4 பிளேயர்ஸ் அடிச்சாதான் உண்டு. அதுக்கப்புறம் கீழே யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சீசன் அப்படி இல்ல. 2 எஸ்டாப்ளிஷ் பினிஷர்ஸ் இருக்காங்க. அங்க டிம் டேவிடுக்கு ஒரு ரன் தான் அடிச்சாரு 54 ரன் பார்ட்னர்ஷிப்ல. பட் உண்மையிலேயே கேம் மாத்தினது ரொமாரியோ ஷெப்பர்ட் தான். அந்த டைம்ல சிஎஸ்கே நல்லா போலிங் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஓவர். கடைசி 2 ஓவர்ல மட்டும் ஸ்ரீராம் 54 ரன். 54 ரன் 2 ஓவர்ல. அங்கதானே கேம் போச்சு. பேட் ஓவர்ஸா இருந்தா கூட ஒரு 40 கொடுக்கலாம், ஓவருக்கு 20 நீங்க வைக்கலாம். அப்படி வச்சா கூட சிஎஸ்கே இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கும். 54 ரன்ன்றது முடியவே முடியாது ஸ்ரீராம். அவரால் மட்டும்தான் முடிஞ்சு. அவரோட 4 சூப்பரா அடிச்சாரு. நீங்க பேசுறோம் ஃபர்ஸ்ட் விராட் கோலி பத்தி பேசலாம். ஆர்சிபியோட பேட்டிங்ல ஏன்னா நம்ம அவர் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறாருன்னு அதிகமா பேசணும். அதுக்கான செட்டப் வரப்போ, அந்த சேஸ் வரப்போ நின்று ஆடி கொடுக்குறாரு. பட் இன்னைக்கு பார்த்தோம்னா ரொம்ப அட்டாக்கிங் ஆடி இருந்தாரு. இன்னைக்கு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா 180+ இருந்துச்சு. 120, 130லயும் ஆடுறாரு. டீமுக்கு தேவைன்னா 180லயும் அவரால் ஆட முடியுதுங்கிறப்போ என்ன நடக்குது? விராட் கோலி என்னதான் பண்றாரு? நான் இது நம்மளோட பழைய வீடியோலயே சொன்னேன். நீங்க ஏதோ ஒரு மேட்ச் 160 என்னமோ சேஸ் பண்றப்ப இது விராட் கோலி ஏத்த ஸ்கோரா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அப்ப நான் சொன்னேன் 220, 230 அதுக்கு ஏத்த கேம் அவர் வச்சிருக்காருங்க. அதை இந்த கேம்ல நமக்கு தேவைப்படல. இந்த பர்டிகுலர் கேம்ல என்ன மாறிச்சுன்னா, இதுதான் சீசனோட பெஸ்ட் பேட்டிங் விக்கெட் இன் சின்னசாமி. பழைய சின்னசாமி விக்கெட்டா திரும்ப அதை விராட் கோலி ரொம்ப ஏர்லியாவே கணிச்சிட்டாரு. முதல் 2 ஓவர்லயே அவர் பிக்கப் பண்ணிட்டாரு. ஓகே, இது செம்ம பேட்டிங் ட்ராக், இங்க பொழக்கணும் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்தே அவரோட இன்டென்ஷன் செட் ஆயிருச்சு. அண்ட் அந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு கேட்ச் டிராப் பத்திரனா கேட்ச விட்டாரு, பெத்தல் ஓடுது, அதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் சிஎஸ்கே டிட் வெரி வெல். அதுக்கப்புறம் கேம் உள்ள வரதுக்கு ஸ்பின்னர்ஸ் வச்சு அப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல வரவும் செஞ்சாங்க. ஒரு மாதிரி ஒரு 5-6 ஓவர் நல்லா போட்டு கேம்குள்ள வந்தாங்க. அந்த லாஸ்ட் 2 ஓவருக்குள்ள போறதுக்கு முன்னாடி 159 தான் ஆர்சிபி. அதிகபட்சம் போனாலும் என்ன ஒரு 180குள்ள நிப்பாட்டிடலாம், இல்ல 190குள்ள நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்பார்த்திருப்பாங்க. எதிர்பார்த்ததை விட ஆனா 20-30 ரன்ஸ் அதிகமா தான் போயிருந்துச்சு. அதுல அந்த பவுலிங் சாய்ஸ் எதுவும் பிரச்சனையா இருந்துச்சா? தோனி, கலீல் அகமதுக்கு போன விஷயம் எதுவும் பிரச்சனையா இருந்துச்சா? ஏன்னா நிறைய பவுலர்ஸ்க்கு ஒரு ஓவர் மிச்சம் இருந்துச்சு இல்ல? இல்ல ஸ்ரீராம், அது ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன். கலீல் அகமது நல்லா தானே பண்ணிருக்காரு இந்த சீசன். அவர் இன்ஃபேக்ட் ஒரு ஓவர் கம்மியா போட்டிருக்காரு இன்னைக்கு.
அவர் நினைச்சு பாருங்க, ஆர்ச்சரோட ரெக்கார்ட்லாம் எதுவுமே இல்ல, 100 ரன் கொடுத்துருப்பாரு இன்னொரு ஓவர் கொடுத்திருந்தா ஷெப்பர்ட் இருந்த ஃபார்முக்கு. சோ அந்த கால்குலேஷன்ல தப்பே இல்லை. இந்த சீசன் நல்லா பண்ண பிளேயரை பேக் பண்ணும்ல, ஒரு பேட் மேட்ச். இன்ஃபேக்ட் இந்த சீசன்ல அதிக நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் எல்லா டீமே எடுத்துக்கோங்க, 10 டீம்லயும் அதிக நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் கலீல் தான் போட்டிருக்காரு. சோ ஜஸ்ட் ஒரு மேட்சை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. என்ன பிரச்சனைனா, பத்திரனாவுக்கு நல்ல டேனா இவருக்கு நல்ல டே அமைய மாட்டேங்குது, இவருக்கு நல்ல டேனா சாம் கரனுக்கு நல்ல டே அமைய மாட்டேங்குது, 100 நல்லா அமைய மாட்டேங்குது. சோ கலெக்டிவா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரவே இல்லை. அதுதான் பிரச்சனை. பத்திரனா பியூட்டிஃபுல்லா போலிங் போட்டாரு, பட் கடைசி ஓவர் அவரும் ரன் கொடுத்தாரு. அண்ட் அப்ப நம்ம வந்து சேசிங் வரலாம். இப்படி ஒரு சேசிங்கே பார்க்கவே இல்லை. சிஎஸ்கே வந்து நம்ம பல மேட்ச் பார்த்தோம், தூங்க வச்சிருவாங்க. அந்த மிடில் ஓவர்ஸ் எல்லாம் இன்டென்டே காட்டாம நின்று உருட்டி அந்த ரன் ரேட்டுக்காக விளையாடுறோம், 150 160 எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆடி நம்மளை வந்து தலையில துண்டை போட வச்சிருவாங்க. பட் இன்னைக்கு பார்த்தோம்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அந்த சேஸுக்கு போனாங்க, முடிஞ்சதை ட்ரை பண்ணி பார்த்தணும்னு போனாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த இன்டென்ட் பத்தி சொல்லுங்க. இன்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆயுஷ் மாத்திரை வந்ததுல இருந்தே அது நம்ம பாக்குறோம்ல. சோ அவர் ஒரு பக்கம் செம்மையா அடிச்சுக்கிட்டு, அவரோட சாய்ஸ் ஆஃப் ஷாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ரீராம். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா தான் அடிக்க பாக்குறாரு. அண்ட் பிட்ச் வந்து அவருக்கு செட் ஆயிடுச்சு. அவருக்கு எப்படின்னா, சென்னை பிட்ச் தான் அந்த அளவுக்கு செட் ஆகல, பட் பாம்பே பிச்சோ பெங்களூர் பிச்சோ அவருக்கு வந்து பெட்டரா பிடிக்குது, பால் நல்லா பேட்டுக்கு வருது. அது வந்து ஆயுஷ் மாத்திரை என்ஜாய் பண்ணி அடிக்கிறாரு. சில ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஜஸ்ட் நான் அவனை அட்டாக் பண்ண போறேன், நான் பவுண்டரி தான் அடிக்க பாக்குறேன்ற இன்டென்ஷனை கொடுத்துறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் அவரை பத்தி சொல்ல போனா, வைபவ் சூரியவன்ஷி பத்தி இவ்வளவு பேசியிருக்கோம். இவரும் அவரும் தானே ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் இந்தியா அண்டர்-19 அந்த ஏசியா கப்ல. இவருக்கு தோணி இருக்குல்ல, அவன் என்னடா செஞ்சுரி அடிச்சுட்டு பேரை வாங்கிட்டு போயிட்டான், நம்ம எங்க இருக்கோம்னு. டிசர்வ்ட் செஞ்சுரி, பட் ரொம்ப நல்லா ஆடினார் ஸ்ரீராம். அங்க ஒண்ணு பார்த்தோம். இன்னொரு இன்டென்ட் ரவீந்திர ஜடேஜா. அப்பதான் விக்கெட் விழுந்துச்சு, மொத பாலே இறங்கி வந்தாரு. சோ லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸா ஜடேஜா கிட்ட இந்த சேஞ்ச் நம்ம பாக்குறோம், அடிக்க பாக்குறாரு. பட் அகைன் டுவர்ட்ஸ் போக போக லாஸ்டா ஜெயிக்காததுக்கும் ஜடேஜா ஒரு காரணம், ஒரு சின்ன காரணமா இருந்தாரு. அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். பட் இந்த இன்டென்ட் வார்த்தை ரொம்ப கரெக்டா பிரயோகப்படுத்தல இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. அண்ட் வந்து ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட 100 ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. இந்த பார்ட்னர்ஷிப் தான் சேஸை வந்து எடுத்துட்டு போச்சு. அதுல பார்த்தோம்னா ரெண்டு பேரும் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஸ்பின்னை நல்லா ஆடுறாரு, இன்னொருத்தர் பேஸ் பவுலர்ஸை நல்லா ஆடுறாரு. அந்த ஸ்ட்ரைக்கை நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டாங்க. இவர் ஆயுஷ் மாத்திரை பார்த்தோன்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு பயங்கரமா ஆடினாரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 250 பிளஸ்ஸா இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதே நேரத்தில் ஜடேஜா வந்து ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா நல்லா போனாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 200க்கு மேல இருந்துச்சு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அகைன்ஸ்டா கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்துச்சு. நல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டாங்கல்ல. இந்த பார்ட்னர்ஷிப் பத்தி சொல்லலாம். ரொம்ப நல்லா ஆடினாங்க. ஜஸ்ட் ஒரு 2 தடவை கபடி ஆடினாங்க ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்ல. பட் ஓவருக்கு ஓவர் ஒரு பவுண்டரி வந்துட்டு இருந்துச்சு. ஆர்சிபிக்கு அந்த நடுக்கட்டத்துல என்ன பிரச்சனைனா, சில நல்ல ஓவர்ஸ் போட்டாங்க, கடைசி பால் 6-4 போயிருச்சு. ஒரு நல்ல ஓவருக்கு நடுவுல ஐ திங்க் லுங்கிங்கிடி ஒரு நல்ல ஓவர் போட்டுருப்பாரு, லாஸ்ட் பால் கால்ல போடுற 4 போகும். புவி அதே மாதிரி தான் பண்ணுவாரு. குணால் பாண்டியா நல்ல ஓவர் போட்டிருப்பாரு, லாஸ்ட் பால் 6 போயிடும். சோ அந்த மாதிரி ஓவருக்கு ஓவர் ஒரு பவுண்டரி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது வர சூப்பர். 16 ஓவர் வர சிஎஸ்கே கண்ட்ரோல்ல இருந்தாங்க இந்த மேட்ச்ல ரன் சேஸ்ல. ஆயுஷ் மாதிரி நான் இன்னொரு விஷயம் பார்த்ததுமே வந்து அந்த ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றாரு. அவரு 48 பால் பிடிச்சிருந்தாரு. நான் எடுத்து பார்த்தேன், 8 டாட் தான் ஆடி இருக்கிறாரு. பவுண்டரி சிக்ஸஸ் தாண்டி ஸ்ட்ரைக் நல்லா ரொட்டேட் பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இந்த பாயிண்ட்ல சொல்ல போனா, ஆர்சிபி இந்த மேட்ச் வந்து மொத்தம் 46 டாட் பால், 46 45 டாட் பால் ஆடி இருந்தாங்க. சிஎஸ்கே 26 தான் ஆடி இருந்தாங்க. 20 டாட் பால்ஸ் கம்மியா. நீ வந்து அந்த டாட் பால் மேட்டர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இதை விட கொண்டாட்டமான ரெக்கார்டு எதுவுமே இருக்காது, இவ்வளவு கம்மியான டாட் பால்ஸ். அது கார்டன் சிட்டில ஏற்கனவே இங்க நிறைய மரம் இருக்கு, நாங்க எதுக்கு நடணும்னு அவங்க பாட்டுக்கு ஆடிட்டாங்க. ஆமா, சிஎஸ்கே தான் மேட்ச் சிஎஸ்கேல தான் இருந்துச்சு. அந்த டெத் ஓவர்ஸ் தான். நீங்க பவுலிங்லயும் அந்த 2 ஓவர் தான் மேட்ச் போச்சு, பேட்டிங்லயும் அந்த 2-3 ஓவர்ல தான் மேட்ச் போகுது. 4 ஓவர் சொல்லலாம். இங்கிடியோட அந்த ஓவர்ல இருந்து 4 ஓவர்ல தான் மேட்ச் போகுது இல்லையா? அங்க என்ன தப்பா நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? மிக முக்கியமா ஒவ்வொன்னா சொல்ல போனா நான் வந்து டீக் அவுட் பண்றேன் உங்களுக்கு. முதல் விஷயம், ரவீந்திர ஜடேஜா வந்து கிட்டத்தட்ட 27 பால்ல 50 அடிச்சிட்டாரு. அவர் ஆடின கடைசி 20 பால்ல 27 ரன்னும் என்னமோ தான் வந்துச்சு. கடைசி 20ல தானே நீங்க டேக் ஆன் பண்ண பாப்பீங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம். அங்க வந்து ஜடேஜா கையில இருந்து பவுண்டரிஸ் வர்றது நின்னுச்சு. அவர் லாஸ்ட் 9 பால்ல 12 ரன் தான் அடிச்சாரு. ஒரு செட்டில் பேட்டரா கிரீஸ்ல இருக்காரு, ஒரு லெக் ஸ்பின்னர் போடுறாரு. அண்ட் அந்த சுயா சர்மாவோட லாஸ்ட் ஓவர் கூட லாஸ்ட் பால் ஒரு ஹாஃப் வாலி ஆஃப் ஸ்டம்ப் வந்துச்சு. எக்ஸ்ட்ரா கவர் மேல சாத்தாம சிங்கிள் ஆடுவார் அவரு. அது ஒரு கிளட்ச் மொமெண்ட். அதுக்கு முன்னாடி போவோம். அதுக்கு முந்தின ஓவர் வந்து ஒரு 6 அடிப்பார் ஜடேஜா, பால் கிரவுண்டுக்கு வெளியில. பாலை மாத்துவாங்க அண்ட் ஒரு டிரை பால் கிடைச்சிச்சு சுயாஷ் சர்மாவுக்கு. MS தோனி இருக்காரு ஸ்ட்ரைக்ல. சோ எல்லாமே அவங்களுக்கு சாதகமா அந்த டீம்ல அந்த டைம்ல ஒர்க் ஆச்சு. பால் தொலைது, இதை முன்னாடியே பார்த்திருக்கோம். டிரை பால் கிடைக்குது ஸ்பின்னருக்கு, அவர் அந்த ஓவர் நல்லா போட்டாரு. அந்த ஓவர் ஒரு பவுண்டரி வர, அந்த ஓவர் 6 ரன் தான் வந்துச்சு. அந்த ஓவர் கேம் ஒரு மாதிரி காஸ்ட் பண்ணுச்சு. அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி நான் மறுபடியும் சொல்லிருக்கேன், சிஎஸ்கேல அன்லஸ் இந்த பின்னாடி அடிக்கிற பிளேயர் ஃபீல்டை இதே மாதிரிதான் வைப்பாங்க. அது நடந்துச்சு.
டெவால் பிரெவிஸ் வந்தாரு, ஏன் ரிவ்யூ எடுக்கல? என்ன நடக்குதுங்க எங்க? சரி, டெவால் பிரெவிஸ் ஒரு யங்ஸ்டர், பட் ஸ்டில் நீங்க எக்ஸ்பெக்டட் கால் படி எல்லாருக்கும் தெரியுது வெளியில போகுதுன்னு. அண்ட் அவரோட கிரெடிட்டுக்கு டைம் வரல. யூஸ்வலா அந்த பிக் ஸ்கிரீன்ல வரும், அதை மேபி நோட்டீஸ் பண்ணுவாங்க. நம்ம டிவில பாக்குறப்ப கூட நம்ம ஸ்கிரீன்ல வரும், அது வரவே இல்லை. பட் ஸ்டில் ஜடேஜா சீனியர் பார்ட்னரா சொல்லிருக்கணும் டப்புன்னு எடுமச்சின்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் கொஞ்ச நேரம் பேசுவாங்க. அப்பதான் போய் நிதின் மேனன் சொல்லுவாரு டைம் ஆச்சுன்னு. அது ஒரு பெரிய மொமெண்ட் இருந்துச்சு. இது ரிப்ளைல பாக்கும்போது பார்த்தோன்னா, அம்பையர் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 2 ஸ்டெப் தான் கிரீஸ் விட்டு வெளியே வந்துறாரு. அப்பயே அம்பையர் அவுட் கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு ரன்னை திரும்ப கம்ப்ளீட் பண்றாங்க. 2 ரன் ஓடுறாங்க. ஐயோ ஸ்ரீராம், இது வந்து லேக் ஆஃப் மேட்ச் அவேர்னஸ், லேக் ஆஃப் ரூல் அவேர்னஸ். அதாவது அவங்க அந்த 2 ரன்னும் ஓடி இருந்தா கூட அது கொடுக்க மாட்டாங்க. அம்பையர் அவுட் கொடுத்தப்ப பால் இஸ் டெட். அந்த பால் 4 போனாலும் 4 ரன் கணக்குல வராது. ரூல்ஸ் படி அம்பையர் அவுட் கொடுத்து நீங்க ரிவ்யூல ரிவர்சல் வாங்கலாம், பட் ஸ்டில் ரன் கிடைக்காது அந்த பாலுக்கு. அது ஒரு டாட் பாலா தான் போகும். அது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ரூல் டிஆர்எஸ் வச்சு. சோ அங்கேயே கேம் அவேர்னஸ் இருந்திருக்கணும். ஏங்க இவ்வளவு டெஸ்ட் மேட்சஸ் ஜடேஜா விளையாடி இருக்காரு. பிரெவிஸ் வந்து எல்லா விளையாடுற எல்லா லீக்லயும் டிஆர்எஸ் விளையாடுறாங்க. அம்பையர் அவுட் கொடுத்தாச்சுன்னா பால் டெட்னு அங்கேயே தெரியுமா? அப்புறம் எதுக்கு ரன் ஓடணும்? 2 ரன் வேற, அதுல ஒரு ரன் கூட மடிச்சிடலாம். திரும்ப ரெண்டாவது ரன் நாங்க எங்க சேனல்ல போட்டு காமிச்சுட்டோம். 25 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரிவ்யூக்கு போலான்னு டிசைட் பண்றாங்க. ஸ்லோவா இருக்கு, அதுக்கு நீ இவ்வளவு ஸ்லோவா இவ்வளவு யோசிச்சா எடுக்கிறது ஓடிக்கிட்டே திங்க் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்கவே இல்ல, ரன் கம்ப்ளீட் பண்ணலாம்னு யோசிச்சாங்க. அங்கேயே நின்று இருக்கணும். அம்பையர் அவுட் கொடுத்தாச்சுன்னா பால் இஸ் டெட். நீங்க ரிவ்யூல திரும்பி வாங்கினா கூட ஓடின ரன் கிடைக்காது. இது அவங்களுக்கு புரியலையா? நம்ம வந்து இன்டென்ட் இல்லைன்னு பேசி பேசி ஒரு மாதிரி இன்டென்ட் வந்து வெறி ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்கடா ரன், எல்லா பால்லையும் ரன் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு நினைக்கிறேன். அந்த மொமெண்ட் கிளிச்சிங்கா இருந்துச்சு. இன்னொரு டெவால் பிரெவிஸ் இருந்த ஃபார்முக்கு அடிச்சிருக்கணும், கம்ப்ளீட்லி அக்செப்டட். இன்னும் ஒரு விஷயம் ஸ்ரீராம், ஜஸ்ட் நான் ஒரு கேள்வி அவங்க முன்னாடி வைக்கிறேன். அந்த இடத்துல தோனி வராம தூபே அனுப்பியிருந்தா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த கிரீஸ், சுயா சர்மாவுக்கு அந்த ஓவர் கொடுத்திருப்பாரா? வாய்ப்பே இல்ல. யோசிச்சிருப்பார்ல. சோ அவர் யோசிச்சு மேபி ரொமாரியோ ஷெப்பர்டு கொடுத்திருக்கலாம், அவங்கள வித்தியாசமா யோசிக்க வச்சிருக்கலாம். பட் தோனி ஃபார்ம்ல வந்தது கரெக்ட் தான், நான் இல்லன்னே சொல்லல. பட் தூபே வந்திருந்தா அந்த ஓவர் சுயா சர்மாவுக்கு கொடுத்திருப்பாரா? அந்த ஓவர் மேபி வேற ஓவர் யாருக்காவது போயிருக்கலாம். அதுல ஒரு 4 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருந்தா, இல்ல ஒரு பவுண்டரி வந்திருந்தா கூட மேட்ச் வந்து மாறி இருக்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அந்த ரிவ்யூ எடுக்காம போனது, ஜடேஜா வந்து கரெக்டான டைம்ல ஃபயர் ஆகாம விட்டது கடைசியில. அப்புறம் வந்து நம்ம முக்கியமா பேசணும், நம்ம இவங்களை பத்தி பேசுறோம். யாஸ் தயால் லாஸ்ட் இயரும் இதே மாதிரி ஒரு லாஸ்ட் ஓவர் போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த வருஷமும் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட பின்னணி, அவரோட அந்த ஐபிஎல் கரியரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பயங்கரமா அடி வாங்கியிருந்தாரு ரிங்கு சிங்கிட்ட. அதுக்கப்புறம் பெரிய வந்து ஒரு மென்டலா பெரிய டிராமாக்குள்ளாகி இருந்தாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்படி 2 வருஷம் கம்ப்ளீட்டா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தி சொல்லுங்க, அவரோட ஜர்னி பத்தி சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ரீடைன் பிளேயர். ஆர்சிபி யாரெல்லாம் ரீடைன் பண்ணுவாங்க? அன்லஸ் அந்த டீமுக்கு வந்து ஒரு சிமெண்ட் மாதிரி ஒற்ற ஆளா இல்லைன்னா ரீடைனே பண்ண மாட்டாங்க. விராட் கோலி ஒரு மாதிரி ரீடைன் பிளேயர் இவ்வளவு வருஷமா இருந்திருக்காருன்னா இவர் மேல அந்த வேல்யூ வைக்கிறாங்க அவங்க. ஒரு பேட் பால் போட்டார், ஒரு நோ பால் 6 போச்சு அந்த ஓவர்ல. அதுக்கு அப்புறமும் யாக்கரை பிலீவ் பண்ணி லேண்ட் பண்ணார்ல, அது வந்து நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ரஜத் பத்தி தான் சொல்றாரு, இவர் தான் எங்களோட மெயின் டெசிக்னேட்டட் டெத் பவுலர், என்ன நிலைமை இருந்தாலும் இவருக்கு தான் கொடுப்போம் அப்படின்னாரு. அந்த ஃபெய்த் இருக்கு அவர் மேல. அண்ட் சூப்பரா பண்ணிட்டாரு. பெங்களூர்ல யஷ்ன்றவர் நல்லா பண்றது கேட்கவா வேணும்? இது வந்து ரெஃபரன்ஸ், சினிமா ரெஃபரன்ஸ் வந்து போறீங்க. என்னன்னா டிகே பேசும்போது கூட சொன்னாரு, டீம் மீட்டிங்னா எப்பவுமே ஒரு பேப்பரோட ஒர்க் பண்ணிட்டு வந்துருவாரு. நான் என்னென்ன சைட்ல எல்லாம் போட போறேன், என்னென்ன மாதிரி ஃபீல்ட் செட்டப் எல்லாம் வேணும்னு அதை வந்து கிரவுண்ட்ல போய் எக்ஸிக்யூட் பண்ண பார்ப்பாரு. அது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்கும் தான், பட் அதை அவர் ஒரு பிளானோட ஒருவரை அதை சரியா பண்ண பார்ப்பாரு. அதனாலதான் அவர் எங்க டீமோட முக்கியமான பவுலரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பவுலர் வந்து நம்ம எவ்வளவு பெரிய செட்பேக்ல இருந்தாருன்னு பார்த்தோம், அதே பவுலர் வந்து இப்ப எப்படி வந்து வராரு அப்படிங்கிறதையும் பாக்குறோம், அவரோட ரைஸையும் பாக்குறோம். அது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ரீராம். லெட்ஸ் ஹோப் மறுபடியும் அவர் இந்தியாக்கா விளையாடணும்னு. சரி, ஆனா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வன்ஸ் பேடி வந்து டீம்ல இருந்தாராமே. அதாவது பிரிண்ட் நான் பார்த்தேன் இந்த டீம் ஷீட், எங்க சேனல்ல கூட நாங்க ஒளிபரப்பு செஞ்சோம். டீம் ஷீட்ல இப்பெல்லாம் வந்து பிரிண்டடா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி வந்து மேனேஜர் எழுதுவாங்க, அதோட காப்பி தான் வரும், மேனேஜரோ கோச்சோ எழுதுவாங்க, எழுதி சைன் பண்ணணும். இன்னைக்கு வந்து பிரிண்டடா இருந்துச்சு. அதுல வன்ஷ் பேடி அடிச்சு கையில தீபக் கூடான்னு எழுதி இருந்துச்சு. பட் இவ்வளவு ஸ்பெகுலேஷன் வேண்டாம். ஏன்னா வன்ஷ் பேடி வந்து அவர் தான் விளையாடுறாரு டிசைட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நொண்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஏதோ காயம் ஏற்பட்டுச்சு லாஸ்ட் மூமெண்ட்ல வார்ம் அப்ஸ் அப்போ. சோ அவருக்கு பதிலா தீபக் கூட கடைசி நிமிஷத்துல சேர்க்கப்பட்டாருன்ற தகவலும் எனக்கு வந்துச்சு. அந்த ஸ்பாட்டோட ஒர்த்து தெரியுமா? பிளமிங் எல்லாம் ஒரு பிளேயரை நம்பி சான்ஸ் கொடுக்கறதே பெரிய விஷயம்.
என்ன ஒன்ஸ் மேட் இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க. சத்தியமா சரி, தெரியல. ஏதோ ஒரு ஆனா unfortunate நிச்சயமா ஆடுவாரு. injury. வரப்போற கேம்ஸ்ல நிச்சயமா ஆடுவாரு. கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நல்ல மேட்ச் பார்த்தோம். நல்லா ஆமா. இருந்துச்சு. ஆனா ம். இன்னைக்கு 2 மேட்ச் இருக்கு. சண்டே கேகேஆர் விசஸ் ராஜஸ்தான். கேகேஆருக்கு இன்னும் ஹோப் இருக்குல்ல. அந்த பிளே ஆஃப் ஸ்கோப் சின்னதா இருக்கு. அப்புறம் வந்து சரி. பஞ்சாப்க்கும் லக்னோவுக்கும் இருக்கு இன்னொரு மேட்ச். இது வந்து ஒரு முக்கியமான மேட்ச் தான் 2 டீமுக்குமே, பஞ்சாப் அண்ட் லக்னோ. ஸோ என்ன பண்ண ம். போறாங்க சொல்லுங்க, 2 மேட்ச பத்தியும் ப்ரெடிக்ஷன் என்ன? பாருங்க. அதாவது நான் இந்த பர்ட்டிகுலர் கேமுக்கே சிஎஸ்கே ஆடும்போது நான் என்ன சொன்னேன்னா, சிஎஸ்கே குவாலிஃபை ஆகலைனாலும் யாரையாவது புடிச்சு இழுக்க முடியும். அதே கதை தான் வந்து ராஜஸ்தானுக்கும் இருக்கு. சோ ராஜஸ்தான் கேகேஆருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மேட்ச தான் அவங்க எடுத்துட்டு போகணும். அவ்வளவு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இல்ல. சோ அந்த வெற்றி அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த மேட்ச் தரம்சாலால நடக்கும்போது பஞ்சாபும் எல்எஸ்ஜி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. பஞ்சாப் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே ஆமா. அண்ட் பஞ்சாப் வந்து 4th பொசிஷன்ல இருக்கிறாங்க. எல்எஸ்ஜி வந்து 6th பொசிஷன்ல இருக்கிறாங்க. ம். பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க அதிகமா தான் இருக்கிறாங்க. பஞ்சாப் 13ல இருக்கிறாங்க. எல்எஸ்ஜி 10 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கிறாங்க. சோ பஞ்சாப் எல்எஸ்ஜி மேல கம்ஃபர்டபுளா. பிரஷர் அதிகம். ம். எல்ஐசி மேல பிரஷர் அதிகம். சோ இனிமே இவங்க இந்த மாதிரி டீம்ஸ்ல என்ன நம்புவாங்கன்னா, மேல இருக்கிற டீம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா கீழ இருக்கிற டீம் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த நடுவுல அவங்களோட காம்படிஷன் இருக்காங்க பாத்தீங்களா? இப்ப வந்து ஆர்சிபி ஒரு மாதிரி சீல்டுங்க. மும்பை இந்தியன்ஸ் ஒரு மாதிரி சீல்டு. அதுக்கப்புறம் வந்து ஜிடி சீல்டு. சோ ஒரு இடத்துக்காக தான் இப்ப டிசி, பஞ்சாப், எல்எஸ்ஜி மோதுறாங்க. கேகேஆரும் இருக்காங்க ரேஸ்ல. பட் டிசி இப்ப கரெக்டா சறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நல்லது கிடையாது. பட் என்ன நடக்கும்? நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு என்ன நாளைக்கு மீன்ஸ் நம்ம சண்டே. நான் என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்றேன். கேகேஆர் ஆர்ஆர்ல கோ வித் ஆர்ஆர் எங்கேயோ போடுவாங்கன்னு தோணுது எனக்கு. இந்த மாதிரி டீம்ஸ் டேஞ்சரஸா இருப்பாங்க. பஞ்சாப் எல்எஸ்ஜில நான் எல்எஸ்ஜின்னு சொல்றேங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் இன்னும் சுவாரஸ்யமாகும். சுவாரஸ்யம் ஆகணும்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. நல்லா இருக்கும். ஆமா. இன்னும் கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்டிங்கா போகட்டுமே. கடைசி லீக் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம், எக்ஸாக்ட்லி. ஓகே ப்ரோ, பாத்துட்டு வரலாம். ஒரு நல்ல மேட்ச். சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து சிஎஸ்கே இன்னைக்கு தான்ப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆடி இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல மேட்ச். அதனால தோத்தாலும் பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷமா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தூங்க போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம அந்த எம்ஐ விசஸ் ஆர்ஆர் மேட்ச் ரிவ்யூ போடல. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து ஆமா கமெண்ட்ஸ்ல பூரா நீங்க வந்து எம்ஐ மட்டும் போட மாட்டேங்கிறீங்க, ரிவ்யூ எல்லாம் போடவே மாட்டேங்கிறீங்க, சிஎஸ்கே மட்டும். பரவாயில்ல. அட்லீஸ்ட் இவ்வளவு சீரியஸா பாக்குறாங்களே கமெண்ட்ஸ் போடுறீங்க. நேர்களே வெரி சாரி. அதாவது அயராத டெய்லி உழைச்சிக்கிட்டு இருக்கோம் நானும் ஸ்ரீராமும். ஒரு நாள் கூட பிரேக் இல்லாம. சோ நாங்களும் மனுஷங்க தானே. என்னைக்காவது ஒரு நாள் பிரேக் தேவைப்படும்ல. அதனால தான் சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம். வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால தான் பிரேக் ஆச்சு. அண்ட் நம்ம மும்பையோட எல்லா மேட்சுமே பண்ணியிருக்கிறோம். அண்ட் சிஎஸ்கேக்கு அப்புறம் மும்பைக்கு தான் நம்ம ப்ரிவியூ எல்லாம் கூட தனியாவே பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம அடுத்தடுத்த மேட்ச், வரப்போற மேட்ச், மும்பைக்கு முக்கியமான மேட்சஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே கண்டிப்பா பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச். தொடர்ச்சியா வந்து ஆதரவு. நன்றி.